கள்ளச்சாராயம் காரணமாக பல பேர் உயிரிழப்பு. கஞ்சா, டாஸ்மாக் ஊழல். என் மகனை சுடுகாட்டுக்கு அனுப்புன உங்களுக்கும் அதே கதிதான். மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். மாற்றம் வேண்டும், அதற்கு பிஜேபி தான் வேண்டும். இந்த வீடியோல உங்க எல்லாருக்கும் நான் ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் கொடுக்க போறேன். என்ன டெஸ்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு ஆவலா இருப்பீங்க. ஒன்றும் கிடையாது. நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திமுக கூட்டணியில முக்கியமான பல அமைச்சர்களுக்கு இந்த வாட்டி சீட்டு கொடுத்துருக்காரு. நிறைய பேர் களத்துல இறந்து வேலை பார்ப்பாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இதுல ஏற்கனவே பல பேர் இடியாலையும் டிவிஎஸ்சியாலையும் பல வழக்குகளை நீதிமன்றத்துல சந்திச்சிட்டு இருக்காங்க. இதுல யார் முதல்ல உள்ள போவாங்க அப்படிங்கிற டீடைல்ஸை இந்த வீடியோல டீடைல்டா பார்த்துடலாம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம ஒரு கேள்வியை வைக்கிறோம். என்ன அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல ஹைலைட்டா பல ஊழல் வழக்குகள் அப்படிங்கிறது பெரிதளவும் பேசப்பட்டுச்சு. கரப்ஷன்ல ஊறி போயிருக்க ஒரு கட்சின்னா அது யாருன்னா திமுக தான். அதுல இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் பல நாள் உள்ள இருந்துட்டு வெளியே வந்திருக்காரு. அவருக்கும் கோவையில சீட்டு கொடுத்து நிக்க வச்சிருக்க மனசெல்லாம் நம்மளோட எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வரும். ஏன்னா மக்களாகிய நம்ம முட்டாள் இல்லையா, அதனால இவங்களை தியாகி அப்படின்னு தான் போட்டுருவாரு. அதுலயும் குறிப்பா செந்தில் பாலாஜியை சொல்லுவாரு, உன் தியாகம் பெரிது, நீ செஞ்ச தியாகத்தினாலதான் நாங்களாம் வாழ்றோம் அப்படின்னு மனசாட்சியே இல்லாம பேசுவாரு. அவர் உள்ள போனது எதுக்கு அப்படின்னா, மக்கள் பணத்தை எடுத்து வாயில போட்டுட்டதுக்கு. குறிப்பா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும், அவர் அந்த ஊழல் குற்றச்சாட்டு சொன்னது அதிமுக கிடையாது. திமுக ஆட்சியில இருக்கும் பொழுது அவங்க தான் டிவிஎஸ்சியில செந்தில் பாலாஜி மேல வழக்கு கொடுத்தாங்க. கேஷ் ஃபார் ஜாப்ஸ், வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. அந்த வழக்குல தான் செந்தில் பாலாஜி உள்ள போனாருன்னா பாத்துக்கோங்க. இவங்களே தான் வழக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த கட்சியில இருந்து இங்க வந்ததும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் ஒரு தியாகி அப்படின்னு சொல்றாரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். ஸோ இப்ப இவர் அமைச்சரவையில் இருந்து முக்கியமான அமைச்சர்கள் யாரெல்லாம் உள்ள போறாங்க, யாரெல்லாம் கோர்ட்டு வாசல்லே சுத்திட்டு இருக்காங்க, யாரெல்லாம் கலக்கத்துல இருக்காங்க, இவங்களுக்கு வாக்களிச்சா மக்களுக்கு என்ன நன்மை நடக்கும். ஏன்னா இந்த மாடல் திராவிட மாடல் கிடையாது, இது ஒரு ஊழல் மாடல், கரப்ஷன் மாடல் அப்படின்னு தான் சொல்ல. ஏன்னா இது நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களே மேடையிலே வச்சு கிழிச்சு தொங்க விட்டுருந்தாரு. இது ஒரு கரப்ஷன் மாடல். வீடுதோறும் கரப்ஷன் பண்ணது எப்படி, ஒரு திமுக கார வீட்லயே எப்படிலாம் விதவிதமா கரப்ஷன் பண்ணலாம் அப்படின்னு புத்தகமே எழுதி ரிலீஸ் பண்ற அளவுக்கு கரப்ஷன்லயே ஊறி போயிருக்க ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக தான். மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி எந்த அமைச்சர் ஃபர்ஸ்ட் உள்ள போவாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நம்மளுடைய லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதிகமா இந்த 5 வருஷத்துல பயங்கர டாக் ஆஃப் த டவுனா இருந்தது யாரு, அதுலயும் ஃபர்ஸ்ட் முதல்ல ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேன். 2G ராஜா அவர்கள் பயங்கர ஃபேமஸ். இவரு ராசா, இவரோட டேப் ரிலீஸ் ஆகி பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு. அநேகமா எலெக்ஷன் முடிஞ்சதும் என்னை எடுத்து வெளியே போட்டுருவாங்க அப்படின்ற கலக்கத்துல இருக்காரு. மருமகன் காலிலேயே விழுந்து கிடக்குறாரு அப்படின்னு பல வீடியோஸும் பல போட்டோகிராஃப்ஸும் வெளியே வந்துட்டு இருக்கு. ராசா அவர்கள் நிலைமை 26 எலெக்ஷனுக்கு அப்புறமா தெரியும். ஸ்பெக்ட்ரம் ராஜா அப்படின்னு இவர் அன்போடு அழைப்பாங்க. இவரே பல இடத்துல சொல்றாரு, இவங்களுக்கு கீழெல்லாம் வேலை பார்க்க வேண்டிய நிலைமை நமக்கு வந்துருச்சே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. ஸோ அதோட சேர்த்து முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, குறிப்பா நம்மளுடைய கே. நேரு அவர்கள் கேஷ் ஃபார் ஜாப்ஸ் செஞ்ச விஷயம் அப்படிங்கிறது டெல்லி லெவல்ல பயங்கர ஃபேமஸ். இவர் என்னைக்கு தூக்கி உள்ள வைப்பாங்க அப்படின்னு தெரியாம கலக்கத்துல திருப்பதி வரைக்கும் நன்கொடை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு நம்ம கே. நேரு அவர்கள். அவர் இருக்கக்கூடிய முனிசிபல் மற்றும் அர்பன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுல வேலை வாங்கி தரதா இவர் பண்ண ஊழல் அப்படிங்கிறது 888 கோடி ரூபாய் ஊழல் அப்படிங்கிறது. அதோட சேர்த்து இன்னொரு 1000 கோடி அப்படிங்கிறது கட்சிக்கு பணமா கொடுங்க, டொனேஷனா கொடுங்கன்னு வாங்கியிருக்காப்ல. இந்த லிஸ்ட்ல பாண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பேரும் இருக்கு. கே. நேரு அவர்கள் எந்த நேரம் வேணா இடி தூக்கும் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கோர்ட்டும் சொல்லிடுச்சு, ஒழுங்கா அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கேஸ் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கோட்டையே மதிக்காம நம்மளுடைய திமுக அரசு நடந்துக்குது அப்படிங்கறதா விஷயம். எந்த நேரம் வேணா கே. நேரு அவர்கள் மேல இடி வழக்கு பாயும், உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஸோ அதனால முதல் இடம் நம்ம நியாயமா செந்தில் பாலாஜி கொடுக்கணும். பட் ஆனா நம்ம கே. நேரு அவர்களுக்கே கொடுத்துடலாம். ஒருவேளை இவர்
உள்ள போவாரா என்ன அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ வாக்களிக்கக்கூடிய மக்கள், திருச்சி மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிக்கவும் அவருக்கு அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க் ஊழல் அப்படின்னு இருக்கு இல்லையா, டாஸ்மார்க்ல 1000 கோடி ரூபா ஊழல் அப்படிங்கிறது நடந்திருக்குங்க. இது வந்து பக்கம் ஹைலைட் செய்தியா பல இடங்கள வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இந்த சப்ளை பண்றதுலயுமே ஊழல் பண்ணி கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஒரு துறையை நம்ம ஆளுங்க விட்டு வச்சதே கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5 கோடி 10 கோடிலாம் இல்ல, 1000 2000 30,000 கோடி வரைக்கும் குடும்பமே அடைச்சிருக்குன்னு நான் சொல்லுங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1000 கோடி ஊழல் அப்படிங்கிறது 2வது இடத்தை பிடிக்குதுன்னே வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுடைய தியாக தலைவன் செந்தில் பாலாஜி அவர்கள், இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை கைக்குள்ள வச்சிருக்காரு, தட்டி தூக்க போறாரு அப்படின்னு சொல்ல. இவரை என்ன நேரத்துல ஈடி தூக்கி மறுபடியும் உள்ள வைக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா வந்து ஏற்கனவே கேஷ் ஃபார் ஜாப்ஸ் உடைய வழக்குல தான் உள்ள போனாரு. அடுத்து இவருக்கு காத்துட்டு இருக்க வழக்கு என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினது ஊழல். ஏன்னா மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தாருங்க. அதுல கிட்டத்தட்ட 397 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காரு, பணத்தை மறைச்சிருக்காரு, கான்ட்ராக்டை தப்பா மாத்தி கொடுத்துருக்காருன்னு பல குற்றச்சாட்டு ஐயா மேல. ஸோ அதனால அடுத்து அவரும் மறுபடியும் போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து மதுரைங்க. மதுரையில சொத்து வரியை வேணும்னே குறைச்சு கிட்டத்தட்ட 150 கோடி ரூபா மக்கள் பாக்கெட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதுலயே வந்து போக்குவரத்துக்கு பாதுகாப்பு இல்லை, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஊழல் அப்படின்னு பல ஊழல் பண்ணி இந்த இடத்துல வந்து மதுரையில இருக்கக்கூடிய இந்த அமைச்சர் மூர்த்தி இருக்காரு இல்லைங்களா, அவர் ஒரு குறுநீல மன்னனாவே செயல்படுறாரு. அதுலயும் இந்த சொத்து வரி சமாச்சாரம் எல்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணை கட்டும் அந்த அளவுக்கு இருக்கும். அதுலயும் குறிப்பா மதுரை மேயருடைய கதையை நேற்று மாரிதாஸ் வந்து வீடியோவா போட்டிருக்காரு. டைம் இருந்ததுன்னா போய் பாருங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வாயை கொடுத்து வம்பா வாங்கி கட்டிக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். களத்துல சுந்தர்சி அவர்கள் பொழந்து கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா மதுரையில ஊழல் பண்ணதுக்காக பொறுப்புல இருந்தே நீக்கப்பட்டிருக்காங்க மேயர் அவர்கள். இந்த லட்சணத்துல மதுரையை வச்சுக்கிட்டு நீங்கெல்லாம் பேசலாமா அப்படிங்கறதான் கேள்வி. அடுத்து நம்மளுடைய ஆட்சியில, கழக ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை. பாத்ரூம் கட்டுறதுல கூட ஊழலுங்க. அதுல அமௌண்ட் மட்டும் பாருங்க, ஒரு நாளோட பராமரிப்பு செலவு அப்படின்னு ஒரு இருக்கைக்கு 363 ரூபாய். நீங்க எல்லாம் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. 363 ரூபாய் கொடுத்து ஒரே ஒரு பாத்ரூமை கிளீன் பண்றதுக்கு கொடுக்கறதா வந்து அரசு கணக்கு காட்டுது. இதுல இவங்க பண்ண ஊழல் அப்படிங்கிறது எக்கச்சக்கம். கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமா பே பண்றாங்க அப்படிங்கிறதா. இந்த பணம்லாம் யார்கிட்ட போகுது? நம்ம கட்டுற வரி பணம். நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா பாத்ரூம்ல இருந்து டாஸ்மார்க் வரைக்கும் சொத்து வரியில இருந்து தண்ணி வரியில இருந்து எதையுமே நாங்க விட்டு வைக்கிறது இல்ல, பாரபட்சமே பாக்குறது இல்ல. அதுதான் திராவிட மாடல், எல்லாத்துலயும் நாங்க ஊழல் பண்ணுவோம் அப்படின்னு ஊழல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய பட்டியல். இதுல வந்து முக்கியமான சில தலைவர்கள் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுல நம்பர் 1 செந்தில் பாலாஜி அவர்கள், பொன்முடி அவர்கள், KKSR ராமச்சந்திரன் அவர்கள், நேரு அவர்கள், ஜெகத் ரக்ஷகன், ஏவாவேலு, இப்படின்னு பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. யாராச்சும் விட்டுட்டா மன்னிச்சுக்குவோம். இவங்கெல்லாம் யார் முதல்ல உள்ள போவாங்கன்னு தெரியல. ஏன்னா கோர்ட்ல கேஸ் நிலுவையில் இருக்கு, எப்ப வேணாலும் இவங்களெல்லாம் தூக்கி உள்ள வைப்பாங்க அப்படிங்கிறது தான் செய்தியா இருக்கு. ஸோ இதுதான் திமுகவின் அமைச்சரவையின் லட்சணம் அப்படின்னு பார்க்குறோம். மீண்டும் இவங்க ஒரு முறை வந்தா இந்த ஊழல்லாம் எப்படிலாம் இன்னும் விதவிதமாக டிசைனேஷனாக பண்ணுவாங்க திராவிட 2.0 அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால வாக்களிக்கும் போது இந்த கரப்ஷன் மாடலுக்கு வாக்களிக்காம மக்களுக்கு நேரடியாக நல்லது செய்யக்கூடிய அரசா பார்த்து வாக்களிங்க. ஒட்டுமொத்தமாவே கரையான் போல அரைச்சிருக்கக்கூடிய இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா ஒரு டீ போடுங்க. தம்பி சொல்லுங்கய்யா. பேப்பர் கொஞ்சம் படிச்சு காட்டுறீங்களா? பால், கரண்ட் பில்லு ஏற்றம், திருப்பரங்குன்ற அரசாங்க அத்துமீறல், மணல் கொள்ளை, சுரங்க ஊழல், டாஸ்மாக் ஊழல். மன்னிக்காது தமிழ்நாடு, அவங்க வருவாங்க. யாரு வர்றாங்க? தம்பி என்டி ஆட்சி வரப்போகுது.